உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்திலிருந்து புதுக்கோட்டை டிஎஸ்பி பணிக்கு வரவில்லை என கூறப்பட்ட நிலையில் மாயமான டிஎஸ்பி அப்துல் ரஹ்மான் மருத்துவ சிகிச்சையில் உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், தொடர்பான முழு விவரங்கள். புதுக்கோட்டையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு போதை விற்பனை, போதை ஊசி விற்பனை, போதை மாத்திரை விற்பனை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக 13 நபர்களாக கைது செய்யப்பட்ட நிலையில் அதில் விக்னேஷ் என்ற வாலிபர் விசாரணை கைதியாக இருக்கும்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது அதாவது விசாரணை கைதி உயிரிழந்த வழக்காக பதிவு செய்யப்பட்டு அவரது உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு அவர் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து புதுக்கோட்டை டிஎஸ்பி பணிக்கு வரவில்லை என்று கூறப்பட்டு தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது தந்தி டிவிக்கு அவர் ஒரு விளக்கத்தை வைத்துள்ளார். தனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ சிகிச்சையில் உள்ளதாகவும் இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்து விட்டதாகவும் தற்போது டிஎஸ்பி நமக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இந்த அவரது உடல், அதாவது அந்த இளைஞரின் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு தற்போது உடல்நிலை அவரது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.